இது பிளேஜரிசம் பிளேஜரிசம் என்ன மாதிரி நீங்க நீங்க ஏதாவது இது பிளேஜரிசம் சாஃப்ட்வேர்ல போட்டு இது கொடுக்கறதா இல்லாட்டி சாஃப்ட்வேர்ல இல்ல போட்டு சார், அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணுவாங்க தானே? நாங்க சிடில டிரைவ் பண்ணி கொடுக்கறத செக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ அசைன்மெண்ட்டுக்கு இப்போ போவோம்னாங்க. வேற ஏதாச்சும் கேட்கறதுக்கு இருந்துச்சுன்னா அப்புறமா கேட்கலாம். ஸோ முதல்ல அசைன்மெண்ட்டை வாசிக்கிறேன்னா, ஓகே, யூ ஹேவ் பீன் ஹையர்ட், ஐம் சாரி, you have been hired by a bank to train its employees as a professional consultant on effective communication and the time management. Furthermore, senior management of the bank is looking towards development of its employees in related to area knowledge. So one of your tasks is to motivate them to develop themselves while they are working in the organization. Recently, the bank has faced several problems in ineffective decision making. You need to suggest them appropriate decision-making tools in order to effective decisions by understanding root causes. As per the above scenario, you need to produce an evaluative report including following sections. So நீங்க வந்து இப்ப ரிப்போர்ட் ஃபார்மேட்ல தான் இது கொடுக்கணும். ஸோ ரிப்போர்ட் ஃபார்மேட்டை தான் கீழே கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஃபார்ம்ல. ஸோ முதல்ல கொடுக்க வேண்டியது வந்து சரியா? அப்ப எக்ஸிகியூட்டிவ் சம்மரி, அதுக்கப்புறம் கண்டென்ட் பேஜ், இன்ட்ரோடக்ஷன், டிப்ஸ் டு effective verbal communication at workplace, effective time management strategies, tools for effective decision making, self-managed learning styles at a bank, suggestions, conclusion, references. Right? ஸோ கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உங்களோட அசஸ்மெண்ட் கிரைட்டீரியா என்ன மாதிரின்னு சொல்லி. ரைட், ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் ப்ரீஃப் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். ஸோ முதல்ல பார்க்க வேண்டியது வந்து, அதாவது எக்ஸிகியூட்டிவ் சம்மரி. எக்ஸிகியூட்டிவ் சம்மரிங்கிறது வந்து ஒரு ஷார்ட் டாக்குமெண்ட், அதாவது உங்களோட முழு அசைன்மெண்ட்டையும் சம்மரைஸ் பண்ணி மேபி ஒரு ஹாஃப் பேஜ்லயோ இல்லாட்டிக்கு ஒரு 1 பேஜ்லயோ கொடுக்கறது தான் எக்ஸிகியூட்டிவ் சம்மரி. ஸோ அதில் தான் ஜென்ரலாக ஒரு உங்களோட மார்க்கை வந்து செக் பண்றது என்ன மாதிரி உங்களோட எக்ஸிகியூட்டிவ் சம்மரி இருக்கு. அதாவது உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இல்லாட்டி உங்களோட அசைன்மெண்ட் ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க வந்து ஒரு சம்மரைஸ் வெர்ஷனா கொடுக்கறது தான் இந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரி. ஸோ எக்ஸிகியூட்டிவ் சம்மரி ஃபர்ஸ்டா வந்தாலும் கூட உங்களுக்கு அதை கடைசியா தான் செய்ய வேண்டி வரும். ஏன்னா நீங்க உங்களோட ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரியை உங்களுக்கு வந்து எழுதலாம். ரைட், அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரி எப்படி இருக்க போகுது. ரைட், அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு இல்லாட்டி உங்களோட ரிப்போர்ட் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க வந்து இந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரின்றது வந்து நீங்க எழுதலாம் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் சம்மரி வேணா டைட்டில போட்டு வச்சுக்கோங்க. டைட்டில போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லாம் உங்களோட ரிப்போர்ட் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு பிறகு எக்ஸிகியூட்டிவ் சம்மரியை எழுதுனீங்கன்னா சரி கடைசியா. ஆனா உங்களோட ரிப்போர்ட்ல வந்து முதல்ல இருக்க வேண்டியது எக்ஸிகியூட்டிவ் சம்மரி தான். வேணா இது பிளாங்கா விட்டுட்டு அடுத்தடுத்தது செஞ்சுக்கிட்டு போங்க. சரியா? அடுத்தது வந்து கண்டென்ட் பேஜ், டேபிள் ஆஃப் கண்டென்ட். அது வந்து நீங்க சரியா உங்களோட ஹெடிங்ஸ் எல்லாத்தையும் சரியா போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வரும். ரைட், ஸோ ஜென்ரலா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி செய்யறது நீங்க? ஹலோ ஹலோ, ஜென்ரலா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி செய்யறது நீங்க? நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார் செய்ய. ஸ்டார்ட் பண்ணல. இல்ல வேற அசைன்மெண்ட்களுக்கு வேற அசைன்மெண்ட் செஞ்சிருப்பீங்க தானே? இல்லையா? சரி, டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் என்ன? கண்டென்ட்ஸ் வந்து அந்த அதுல வார எல்லாத்தையும் கொடுக்கறது தானே, டாஸ்க் அதுகளை கொடுக்கறது என்னென்ன செஞ்சிருக்கோம்னு அதுல ஹெடிங் வந்து சப்மிட் பண்றது தானே. சோ அது கீழே என்னென்ன வருதுன்னு, அதாவது எந்தெந்த பேஜ்ல என்னென்ன டாபிக் இருக்குங்கிறதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இப்ப இந்த அசைன்மெண்ட் பிரீஃபுக்கு இப்ப நான் டேபிள் ஆஃப் கண்டென்ட் செய்ய போனேன்னா சரியா,
இப்போ என்னுடைய இந்த மேல இருக்க இப்போ ஸ்க்ரீன் தெரியுதானே இப்போ ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2ன்னு இருக்கு. இந்த ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2ன்றது வந்து என்னன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஈஸியா செய்யறதுக்கு தான் இந்த ஹெட்டிங் 1. இப்போ ஹெட்டிங் 1 இப்போ மேனேஜிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து என்னுடைய ஹெட்டிங் 1. எக்ஸிகூட்டிவ் சம்மரிங்கிறது ஹெட்டிங் 2. அதுக்கு பிறகு இந்த எக்ஸிகூட்டிவ் சம்மரி பற்றி இன்னொரு ப்ரீஃப் ஒன்று இருக்கு. அது வந்து நார்மல் டெக்ஸ்டாக தான் இருக்குது. கண்டென்ட் பேஜ், இன்ட்ரடக்ஷன், இந்த ப்ளூல இருக்கிறதெல்லாம் என்னுடைய கண்டென்ட் ஹெட்டிங் 2. சரியா? ஸோ ஹெட்டிங் 2ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா லைக் நீங்க வந்து ஒரு புது பேஜை ஓபன் பண்ணி சும்மா நான் இப்போ உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுல நீங்க என்ன செய்யலாம்னா உங்களோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை போடலாம். இருக்கு ரெஃபரன்சஸ்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே வரும் உங்களுக்கு. சரி, ஸோ அதுக்கு நீங்க என்ன செஞ்சு இருக்கணும்னு சொன்னா உங்களோட ஹெட்டிங் எல்லாத்தையும் சரியா நீங்க செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஓகே. மேனேஜிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ங்கிற ஹெட்டிங் 1ன்னா அதாவது பெரிய ஹெட்டிங்னா ஹெட்டிங் 1, அதுக்கப்புறம் ஹெட்டிங் 2 அப்படி சரியா போட்டு போனீங்கன்னா மேனுவலாக டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் செய்யணும்னா இதில் போயிட்டு அப்டேட் டேபிளை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா டேபிள் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதுதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன். ரைட், இன்ட்ரடக்ஷன் வந்து என்ன மாதிரின்னு சொன்னா இன்ட்ரடக்ஷன் டு த பேங்க். Select a bank of your choice and provide an introduction to the bank. You should provide a one-page summary of background information. சரியா? Name of the bank, examples of the products and services, key competitors, main customer segments, age, gender, interest, spending habits. In addition to the above, you can include any other information which might be useful for the marker to help them understand the context of your answers. Right? So, இன்ட்ரடக்ஷன்ல நீங்க என்ன போட போறீங்கன்னு சொன்னா ஜென்ரலா உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு பேங்கோட பேரை போட இன்ட்ரெஸ்ட் சொன்னா பேங்கோட பேரை போடலாம். அப்படி இல்லாம பேங்கோட பேரை போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா மேபி ஏபிசி பேங்க் லிமிடெட் அப்படின்னு போடலாம், பிரச்சனை இல்லை, அது உங்களோட விருப்பம். பட் ஏதாவது ஒரு பேங்க் ஒன்னோட பேரை செலக்ட் பண்ணி செய்யறது கொஞ்சம் நல்லது. என்ன கூட ஸோ உங்களுக்கு வந்து அந்த செய்யற நேரம் அந்த பேங்கோட கல்ச்சர், அந்த பேங்கோட ப்ராக்டிஸ் எல்லாமே மைண்ட்ல இருக்கும். ரைட், ஸோ அதனால தான் இன்ட்ரடக்ஷன்ல வந்து ஏதாவது ஒரு பேங்க் வேணும்னா நீங்க ஹெச்என்பியோ கமர்ஷியலோ ஹெச்எஸ்பிசியோ ஏதோ ஒரு பேங்கோட பேரை மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லாம மென்ஷன் பண்ண விருப்பம் இல்லை, நான் வேற பேர் போட்டேன்னா போடலாம், பிரச்சனை இல்லை. ஏபிசி பேங்கோ XYZ பேங்கோ ஏதோ அப்படின்னு கூட போடலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு பேங்கோட பேரை நீங்க வந்து போடுறது பெஸ்ட் ஆப்ஷன். ரைட், அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ரைட், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது யாரு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அங்கே வச்சிருக்கிறாங்கன்றத பத்தி ஒரு சின்ன ஒரு பிரீஃப். மற்றது கீ கம்பெடிட்டர்ஸ். இந்த பேங்க்கு யார் வந்து கீ கம்பெடிட்டர்ஸ், எல்லா பேங்க்கும் இல்லாம ஜென்ரலா இப்போ எக்ஸாம்பிள் HSBC எடுத்தீங்கன்னு சொன்னா HSBCயோட கீ கம்பெடிட்டர்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கும் நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் இந்த மாதிரி பேங்காக தான் இருக்கும். கமர்ஷியல் இல்லாமல் வருது. பட் HSBC வந்து எப்பவுமே டார்கெட் பண்றது ஒரு கொஞ்சம் ஹை எண்ட் மார்க்கெட். ரைட், ஹை எண்ட் மார்க்கெட்னு கொஞ்சம் பொஷான க்ரௌடை தான் வந்து எப்பவுமே HSBC டார்கெட் பண்றது. ஸோ அதனால HSBCயை வந்து நீங்க செலக்ட் பண்ற நேரம் அதுக்கு ஒரு கம்படிட்டிவான ஒரு அதாவது ஈக்குவலான ஒரு கம்படிட்டரா இருந்தா சரி. ஏன்னா இப்போ கமர்ஷியல் பேங்கோட கம்படிட்டரா நீங்க போட போனீங்கன்னு சொன்னா சம்டைம் கமர்ஷியல் பேங்க் வந்து டார்கெட் பண்றது வேற ஒரு மார்க்கெட், HSBC கொஞ்சம் வித்தியாசமான மார்க்கெட். ரைட், மற்றது வந்து மெயின் கஸ்டமர் செக்மெண்ட்ஸ், ஏஜ், ஜெண்டர், இன்ட்ரெஸ்ட்,
ஸ்பெண்டிங் ஹேபிட். ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதை ப்ரொடக்ஷன் சர்வீசஸோட ரிலேட் பண்ணியும் செய்யலாம். மார்க்கெட்டிங் படிச்சீங்க தானே? மார்க்கெட்டிங்ல இருக்கு தானே கஸ்டமர் செக்மெண்ட் இல்லாட்டி மார்க்கெட்டிங் செக்மெண்ட், அதுல ஏஜ், ஜெண்டர், இன்ட்ரெஸ்ட், ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் இதை பேஸ் பண்ணி மேபி அது இந்த மெயின் கஸ்டமர் செக்மெண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா ப்ரொடக்ஷன் சர்வீசஸோட ரிலேட் பண்ணி எழுதலாம், இல்லாட்டி தனியாக எழுதணும்னா தனியாகவும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. பட் அது உங்களோட விருப்பம். ரைட். ஸோ இதுக்கு அடிஷனலாக வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னாலும் கொடுக்கலாம். ஸோ அதுதான் இன்ட்ரடக்ஷன். ஸோ பேசிக்கலாக இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் என்ன கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் என்ன பேங்க் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நீங்க இன்ட்ரடக்ஷன்ல கொடுக்க போறீங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து ஸோ மேபி அந்த இன்ட்ரடக்ஷன்ல நீங்க வேணா ஆட் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ கரண்டா இருக்கிற இஷ்யூ என்னன்னு சொல்லி. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயீஸ் ப்ரொடக்டிவிட்டி லெவல் வந்து குறைவா இருக்கு, என்ன ரீசன்னா ட்ரைனிங் குறைவா இருக்குன்ற மாதிரி தான் நாங்க வந்து இதுல ரெஸ்யூம் பண்றோங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். ரைட். இல்லாட்டிக்கு எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ஒன்றும் இல்லை, அதனால தான் இந்த இஷ்யூ வந்திருக்குன்னு சொல்லி வேணா ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் எழுதலாம் உங்களுக்கு. ரைட். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல வந்து நீங்க பேசிக்காக எழுத வேண்டிய விஷயம் ரெண்டு. ஒன்று நீங்க செலக்ட் பண்ண பேங்க்கை பத்தினது, மற்றது என்ன பிரச்சனைங்கிறது. இந்த ரெண்டு விஷயத்த இன்ட்ரடக்ஷன்ல நீங்க எழுதி கொண்டீங்கன்னா நல்லா. ரைட். அடுத்தது வந்து டிப்ஸ் டு எஃபெக்டிவ் வெர்பல் கம்யூனிகேஷன் அட் ஒர்க் பிளேஸ். Explain what is verbal communication, then explain the below. So verbal communication என்னங்கிறது வந்து என்னுடைய ஸ்லைட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ்ல எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஸ்லைட் எல்லா ஸ்லைட்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு சார். இருக்குதானே? ஓகே. ரைட். ஸோ ஸ்லைட் எடுத்து பாருங்க. ஸோ அதுல verbal communication பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது பெரிய மேபி ஒரு 3-4 லைன்ல தான் இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம உங்களோட வேர்ட் பாயிண்ட்ல நீங்க எழுதினீங்கன்னா சரி. அதுக்கு பிறகு நீங்க வந்து நான் பாயிண்ட் ஃபார்ம்ல கொடுக்குற விஷயங்களை வந்து ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணா சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேட் ஃபேஸ் டு ஃபேஸ் வென் எவர் பாசிபிள். ரைட். அதாவது எப்பவுமே ஒர்க் பிளேஸ்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்டர்காம்லயோ இல்லாட்டி நீங்க பார்த்துருப்பீங்க எக்ஸ்டென்ஷன்ல இருந்து பேசுவாங்க. எக்ஸ்டென்ஷன்ல பேசுறதை விட பெஸ்ட் ஆப்ஷன் எப்பவுமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது கொஞ்சம் நல்லா. ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற நேரம் நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இன்டர்காம்லயோ இல்லாட்டி இமெயில் த்ரூ பேசுற நேரம். ரைட். ப்ரொவைட் கிளியர் இன்ஃபர்மேஷன். சரியா? எப்பவுமே கிளியரான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ரைட். சம்டைம்ஸ் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா கிளியரான இன்ஃபர்மேஷனை கொடுக்காம கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் ஏதோ கொடுத்துட்டு நாங்கள் பாட்டுக்கு இருந்துருவோம். ஸோ அப்படி இருக்கிற நேரம் சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து கிடைக்கிற அவுட்புட் வந்து மேபி கொஞ்சம் பத்தாதான் இருக்கும். ரைட். அடுத்தது வந்து கம்பைன் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அதாவது வெர்பல்ங்கிறது வந்து நீங்க வாயால் பேசுற, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ரெண்டுமே இது பண்ற நேரம். ரைட். வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் மெத்தட்ல நீங்க கம்யூனிகேட் பண்ற நேரம் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். என்னன்னா அதாவது வேர்பலா ஒரு விஷயத்த சொல்ற நேரம் நீங்க வந்து வேர்பலா ப்ராமிஸ் பண்றீங்க. அதே நீங்க ஒரு இமெயிலையும் போட்டு அனுப்புற நேரம், நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ண விஷயத்த இமெயிலையும் போட்டு அனுப்புற நேரம், அதாவது நீங்க யாருக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். நீங்க வந்து ஷுவரா இந்த டாஸ்கை வந்து முடிச்சு கொடுப்பீங்க, இல்லாட்டி இந்த பெனிஃபிட் நீங்க எடுத்து கொடுப்பீங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று அவங்களுக்கு வரும். அதனாலதான் வேர்பல் நான் வேர்பல் கம்யூனிகேஷன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ண சொல்றேன். அடுத்தது வந்து don't just hear, listen actively. Right. So எப்பவுமே சும்மா கேட்டுட்டு இருக்காம அதாவது ஆக்டிவ் லிசனிங்க்கு நீங்க போகணும். ரைட். ஆக்டிவ் லிசனிங்ன்ற நேரம் நீங்க வந்து அவங்க பேசுற நேரம் ஒவ்வொன்றையும் சரியா மைண்ட்ல வந்து எடுத்துக்கொள்ளணும். ரைட். அவங்களுக்கு என்ன பேசுறாங்களோ அதை வந்து நீங்க ஒரு மைண்ட்ல வந்து ஒரு ஸ்டோரியா கிரியேட் ஆகி அதுக்கான சொல்யூஷனை நீங்க கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ சும்மா கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல நாங்க வந்து அதை தலையில போட மாட்டோம். சரியா லிசன் பண்ற நேரத்துல தான் அதை நாங்க சரியா எங்களோட மைண்டுக்குள்ள போவோம். அப்ப அந்த மைண்டுக்குள்ள போனா மட்டும்தான் எங்களுக்கு வந்து சரியான சொல்யூஷன் கொடுக்காது. அடுத்தது வந்து ஆஸ்க் குவெஸ்டன்ஸ். ரைட். அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்த உங்களோட பேசுற நேரம் எப்பவுமே அதை பத்தின கேள்வி கேட்கணும்.
ரைட்? கேள்வி கேட்டா தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதாவது நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நீங்க வந்து அவங்க மேல அட்டென்ஷனை வச்சிருக்கிறீங்க. ரைட்? அடுத்தது வந்து ரைட், கான்ஃப்ளிக்ஸ் டிப்ளமேட்டிக்கலி எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது. எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஏதாவது உங்களுக்குள்ள ஏதாவது சண்டைன்னு வந்துச்சுன்னு சொன்னா சண்டே 2 பேரும் உட்கார வச்சு சமாதானமா பேசணுமே தவிர சண்டைக்கு மேல சண்டை கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதும் இன்னொரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ண பேசுறதும் அப்படி இல்லாம 2 பேருக்கும் நடுவுல காமன் பர்சனா இருந்து நீங்க வந்து இது பண்ண என்னது கான்ஃப்ளிக்ட்ல வந்து ரிசால்வ் பண்ணணும். ஸோ அப்போதான் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ப்ராப்பராக ரிசால்வ் ஆகும். ரைட்? அடுத்தது ரிஃப்ரைன் ஃப்ரம் கோசிப். அதாவது மெயினா இருக்க வேண்டிய விஷயம், நீங்க வந்து இப்போ உங்களுக்கு கீழே வேலை செய்யறவரோ இல்லாட்டி உங்களோட கூட வேலை செய்யறவரோ உங்களை நம்பி ஒரு விஷயத்த சொல்லி அதை போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்றதோ அதை பத்தின கோசிப் படிக்கிறதோ எந்த ஒரு விஷயமும் செஞ்சு கொள்ளக்கூடாது. ரைட்? அடுத்தது அவாய்ட் ஷேரிங் பர்சனல் டீடைல்ஸ் வித் யுவர் கோவர்க்கர்ஸ். மெயின் பாயிண்ட். அதாவது நாங்க நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எதையுமே நம்மளோட கோவர்க்கர்ஸோட எப்பவுமே ஷேர் பண்ணக்கூடாது. அப்படியே மீறி ஷேர் பண்ணா கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட தான் ஷேர் பண்ணணும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டெக்னிக்கல் பிரச்சனையா போயிட்டு ரைட். ஸோ அதனால எப்பவுமே கோசிப் வந்து எப்பவுமே வச்சிருக்கூடாது. அதாவது உங்களை நம்பி சொன்ன ஒரு விஷயத்த இன்னொரு நாள் கீழே போயிட்டு அதை பத்தி கோசிப் பேசக்கூடாது. அடுத்தது வந்து அவாய்ட் ஷேரிங் பர்சனல் டீடைல்ஸ் வித் யுவர் கோவர்க்கர்ஸ். ஸோ கோவர்க்கர்ஸோட அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸ்பெஷலாக சில நேரம் அவங்களோட வீக் பாயிண்ட்ஸ் வந்து யாரோடையுமே ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ள தான் இருக்கணுமே தவிர எந்த ரீதியாகவும் யாரோடையும் அவங்களோட வீக் பாயிண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சிலியான விஷயம் செய்யறதா இருக்கும் வீட்டில், இல்லாட்டி எங்கேயாவது யாரும் இல்லாத இடத்துல சம்டைம்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது சிலியான ஏதாவது பிஹேவியர் ஒன்று இருக்கும். அது யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் செய்வீங்க. பட் அதை கூட யாரோக்கிட்ட நீங்கள் சொல்றது வந்து அவ்வளவு அட்வைசபிள் இல்லை. ஏன்னா எனி டைம் அது வந்து உங்களுக்கு வந்து பூமராங் மாதிரி எஃபெக்ட் பண்ணலாம் அவங்கள. ஸோ அதனால எப்பவுமே நீங்க வந்து அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவ்வளோ ஈஸியா ஷேர் பண்ணக்கூடாது. ரைட்? அடுத்தது வந்து ஆஃபர் பாசிட்டிவ் ஃபீட்பேக். எப்பவுமே ஃபீட்பேக் கொடுக்குற நேரம் பாசிட்டிவாகவே பேசுங்க.
நெகட்டிவா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாது. ரைட்? அதாவது ஒருத்தருக்கு வேலை போகுதுன்றது கூட டிரெக்டா சொல்லாம இன்டிரெக்டா சொல்ல பழகிருக்கணும். எப்படின்னு சொன்னா, ஓகே உங்களுக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கும், இந்த கம்பெனியை விட நல்ல ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட் தான் வச்சிருக்கேன். தவிர டிரெக்டா எதையுமே சொல்லக்கூடாது. டிரெக்டா சொல்ற நேரம் இருக்கிற பிரச்சனை என்னன்னா டக்குன்னு ஹர்ட் ஆகலாம். ஹர்ட் ஆகுற நேரம் அது வந்து பெரிய இஷ்யூவா இருக்கும். அதனால எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பேசுங்க. பாசிட்டிவான விஷயங்கள் பேசுற நேரம் ஈவன் நெகட்டிவா இருந்தா கூட அதை வந்து எப்படி பாசிட்டிவா சொல்லலாங்கிற மெத்தட் வந்து தான் நீங்க வந்து இதுல பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த டிப்ஸ் டு எஃபெக்டிவ் வெர்பல் கம்யூனிகேஷன் அட் ஒர்க் பிளேஸ்ங்கிற இடத்துல இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க வந்து இன் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். எஃபெக்டிவ் அடுத்தது வந்து எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ரைட்? எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க பார்க்கலாம் லெக்சர் நோட் 8 அதுல இருக்குது. அது முழுக்க டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ரைட்? டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, டைம் மேனேஜ்மெண்ட் புவர் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ரீசன். ஸோ லெக்சர் 8 ஸ்லைடு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன் டீட்டெயிலா எல்லாம். ரைட்? அடுத்தது வந்து டூல்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கிங். ரைட்? என்ன டூல்ஸ் நீங்க வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு எடுக்கலாம். ஸ்வொட் அனாலிசிஸ், ஈவன் பெஸ்டல், 80-20 ரூல், வேற ஏதாவது உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்க்கு ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்னாலும் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க பாருங்க. ரைட்? டூல்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கிங். இப்போ ஸ்வொட் அனாலிசிஸ் சொன்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ், இது நாளையும் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ற நேரம் ஸ்ட்ரென்த்னா என்ன, இந்த பேங்க்லயோ இல்லாட்டி இந்த பேங்க்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயியோட ஸ்வொட் அனாலிசிஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லது. ரைட்? அடுத்தது 80-20 ரூல். 80-20 ரூல் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். ரைட்? 80-20 ரூல்னா என்னன்னு தெரியுதானே? ரூல்னா என்ன? ரூலுங்கிறது வந்து லைக் உங்களுக்கு 80% ரெவென்யூ கொடுக்குற 20% கஸ்டமர்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போறீங்களா, இல்லை 20% ரெவென்யூ கொடுக்குற 80% கஸ்டமர்ஸுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்க போறீங்கன்ற டிசிஷன் மேக்கிங். ரைட்? அதை எப்படி அந்த டிசிஷன் எடுக்க போறீங்கன்றத பத்தின ஒரு பிரீஃபிங் தான் டூல்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கிங். அடுத்தது வந்து செல்ஃப் மேனேஜ் லேர்னிங் ஸ்டைல்ஸ். ரைட்? எம்பிடி லெக்சர் 9ல இருக்குது இன் டீட்டெயிலா. அந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் என்ன செல்ஃப் மேனேஜ்மெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. எக்ஸ்பிளைன் தி செல்ஃப் மேனேஜ் லேர்னிங் process using self motivation, self management, self modification and self monitoring. Right? So self management learning la lecture 9 slide அதாவது PPT 9ல இருக்குது உங்களுக்கு செல்ஃப் மேனேஜ்மெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் என்னென்னது. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் கொடுங்க. எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அதுக்கான மார்க்ஸ் கொஞ்சம் இன்னும் ஸ்கோர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட்? அடுத்தது வந்து சஜஷன். Provide your suggestion and how to work in a bank with positive attitude and motivation and any other suggestions. Right? So உங்களோட சஜஷன் இந்த பேங்க்ல வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், அதாவது நீங்க வந்து அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன. ரைட்? ஸோ அந்த அப்சர்வ் பண்ண பிரச்சனை என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷனை வந்து சஜஷனா கொடுக்கலாம். அதே நேரத்தில் எம்ப்ளாயிஸ் எப்படி பாசிட்டிவான ஆட்டிடியூடோடையும் மோட்டிவேஷனோடையும் ஒர்க் பண்ணணுன்றது ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று கொடுக்கலாம். பிறகு கன்க்ளூஷன்ற இடத்துல இந்த பேங்க் லாங் டேர்ம், அதாவது பாசிட்டிவான ஆட்டிடியூடோடையும் மோட்டிவேஷனோடையும் ஒர்க் பண்ணா லாங் டேர்ம்ல இந்த பேங்க் வந்து என்னத்தை ரீச் பண்ணலாம். அதுதான் concluded with some useful points which is important for the career in a bank. Right? அதாவது இந்த பேங்கோட கரியருக்கும் சரி எம்ப்ளாயிஸோட கரியருக்கும் சரி என்ன செஞ்சா
நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கொடுத்தீங்கன்னா சரி. ரைட், அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஏதாச்சும் கேட்கணும்னா கேட்கலாம். questions இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? சோ இது ஜெனரலா செய்யணுமா இல்லாட்டி அந்த பேங்கோட கம்பேர் பண்ணி அந்த பேங்க்குக்கு சொல்ற மாதிரி செய்யணுமா? அந்த பேங்க்குக்கு சொல்ற மாதிரி செய்யணும். ரைட், பேங்க்குக்கு அதாவது பேங்க்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது எம்ப்ளாயிஸ் கிட்ட, நீங்க அசியூம் பண்ணணும் இப்படி பிரச்சனை இருக்குது, எம்ப்ளாயிஸ் மோட்டிவேட்டட் இல்ல. ஒரு நிமிஷம். எம்ப்ளாயிஸ் மோட்டிவேஷன் இதுக்கு வேர்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு, வேர்ட் கவுண்ட் இருக்கா? இருக்கு. 3000 to 3500. 3000 to 3500 என்ன? ஓகே சார். அது இந்த ரிப்போர்ட் இருக்கு 3000 to 3500. ஓகே சார். ரைட், லக்ஷயா என்ன கேட்டீங்க? நோ சார், ஒன்னும் இல்லையா? இல்ல ஓகே. சார். ஸோ அதுதான் உங்களோட அசைன்மெண்ட். ஸோ பேசிக்கலி ஒரு சமரைஸ் பண்றதுன்னா என்ன மாதிரின்னா, லைக் உங்களுக்கு ஒரு பேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேங்க்ல வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் மத்தியில் நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன பிரச்சனைன்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்ட்ரடக்ஷன் பார்ட். ரைட், கம்பெனியை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்குன்றது இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மற்ற டிப்ஸ், எஃபெக்டிவ் வெர்பல் கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட், ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க வந்து ஒவ்வொரு ஹெடிங்கா போட்டு செஞ்சுக்கிட்டு போகலாம். பேசிக்கலா நான் தான் சொல்லுவேன், இந்த அசைன்மெண்ட் சரியான ஈஸி. சார் மத்தது அந்த எஃபெக்டிவ் வெர்பல் கம்யூனிகேஷன் அட் வொர்க் பிளேஸ்னு இருக்கு தானே, அது வந்து நீங்க கொடுத்திருக்க மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஃபார்மா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லாட்டி ஒரு பேராகிராஃப் மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணுமா சார்? அசைன்மெண்ட் தானே இது. அசைன்மெண்ட்ன்ற ஃபோக்கஸ்ல பார்க்காதீங்க. நீங்க இது பார்க்க வேண்டியது அப்படின்னா, நீங்க ஒரு பேங்க் கொடுக்குற ரிப்போர்ட்டா பாருங்க. ரைட், இப்போ நீங்க பேங்க்கு கொடுக்குற ரிப்போர்ட்டா பார்க்குற நேரம் ஜென்ரலா ஒரு கம்பெனி சிஇஓவோ இல்லாட்டி டிரெக்டர்ஸோ நிறைய பேராகிராஃப் இருந்தா உட்காந்து வாசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதுவே நீங்க பாயிண்ட் ஃபார்ம்ல போட்டீங்கன்னு சொன்னா 1 by 1 அதை வாசிச்சு பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும்னு சொன்னா, உங்களோட ரிப்போர்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ரிப்போர்ட்டா இருக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அது வந்து ஒரு அட்ராக்டிவான ரிப்போர்ட்டா நீங்க கொடுக்க வேண்டியது. பாயிண்ட் ஃபார்ம்ல கொடுத்தா நல்லா இருக்கும். பேராகிராஃப்ல கொடுக்க வேணாம்னு சொல்லி, பட் பேராகிராஃப்ல கொடுக்குறாரு சம்டைம்ஸ் நீங்க வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது வந்து சரியான குறைவா இருக்கும். பாயிண்ட் ஃபார்ம்ல போட்டு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ரைட், ஓகே சார். வேற ஏதாவது கேட்கறதுன்னா கேட்கலாம். சார் இந்த டாக்குமெண்ட் தருவீங்களா? நான் தருவேன். ஓகே, குரூப்ல போடுவீங்க தானே? ஹலோ, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க சார் கீழே. சரியா சார்? சொல்லுங்க. சோ இதுவும் இந்த எஃபெக்டிவ் வெர்பல் கம்யூனிகேஷனும் பேங்கோட கம்பேர் பண்ணி இப்ப நாங்க சூஸ் பண்ற பேங்கோட கம்பேர் பண்ணி போடணும்னா சார், இந்த பேங்க்ல என்ன மாதிரின்னு இல்லாட்டி அது என்ன மாதிரின்னு சொல்லி இல்ல எல்லாமே பேங்கோட நீங்க கனெக்ட் பண்ணி தான் எழுதணும். ஓகே
நீங்க காமன் எழுத போனீங்கன்னு சொன்னா அது சும்மா அசைன்மெண்டா இருக்காது. இது வந்து நீங்க வந்து ஒரு பேங்க் ஹலோ 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 சார் பேசுறது கேக்குதா? சார் கனெக்ஷன் போயிடுச்சு போல. ஆமா ஆமா. சாரி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, திரும்ப கனெக்ட் ஆக வேண்டியது போச்சு. ஏதாச்சும் கேட்கணும்னா கேட்கலாம் இப்ப. சார் எங்க சார் அசைன்மெண்ட் காணல. ஓகே வணங்குதா? ஓகே சார். சார் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க சார் அசைன்மெண்ட். Time management strategies. சார் இது இவ்வளவுதானே இன்னைக்கு? இதோட சரி. என்ன அசைன்மெண்ட் தானே? இல்ல என்னண்டா இந்த போன்ல வந்து மிச்ச நேரம் இது இதாகி இருக்கல, அது ஹீட் ஆகி அப்படியே ஆஃப் ஆகிடும். ஓகே அதனாலதான். சரி ஓகே இவ்வளவுதான். ம் நான் இதுக்கும் இதை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் இந்த டாக்குமெண்ட். ஓகே சார். ஓகே சார். சரியா? அப்ப நீங்க அந்த அசைன்மெண்ட் லாஸ்ட் கிளாஸ் டியூ2 வர இருக்குதானே சார்? போன கிளாஸும் அதுக்கு முத கிளாஸும் வருது உங்களுக்கு? எல்லாம் போட்டாரு, 10 11 வரைக்கும் போட்டாரு. கொஞ்சம் இருங்க, அதுக்கப்புறம் கிளாஸஸ் நடந்துச்சு தானே? இல்ல 11 தான் லாஸ்ட் ஸ்லைட் நினைக்கிறேன். 11 12 13. ஓ சார். அப்ப 12 13 வரலன்னு நினைக்கிறேன் சார். ஓகே அதுக்கானே நான் சொல்றேன்.
இல்ல நான் அந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணல தானே. நான் நினைச்சேன் 10 11 தான் லாஸ்ட் ஒன் அப்படி. இல்ல 11க்கு அப்புறம் இன்னும் 2 3 கிளாஸ் நடந்துச்சு எனக்கு ஞாபகம் ரெண்டு இருக்கு. கிளாஸ் 2 என்ன சார்? ரெண்டு 13 அப்புறம் அந்த அசைன்மென்ட்டோட சேர்த்து 14. ரெண்டு இதோட சேர்த்து 3. ஓ அது இது மூணையும் போட்டா சரி சார். சரி ஓகே, நான் இதை போட்டு விடுறேன் இப்போ உங்களுக்கு. ஓகே சார், அசைன்மென்ட்டே ஒருக்கா ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரி ஓகே, நான் போட் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க் யூ சார். அப்ப நான் லீவ் ஆகவா? ஓகே, நீங்க லீவ் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க் யூ. பை. ஓகே, தேங்க் யூ. ஓகே, பை. இதா போடாம மற்றவங்க ஓகேயா? ஓகே சார். Okay then. Okay then. See you. ஓகே Thank you, sir. Okay. Thank you. Bye. Bye.